Hi Armies, welcome back to our channel. I'm your Black. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போய் மாடர்ன் சந்தனக்கட்டை அதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அண்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க, கண்டிப்பாக பேசுகிறேன். ஓகேடா. அண்டு இது வந்து பார்ட் 9. ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயோ நீங்கள் வந்து மலையில் சும்மா செம்ம ஆட்டம் போட்டிருப்பீங்க. ஸோ பாய்ஸ்லாம் வந்துட்டு மலையோட ஃபீல் அவ்வளோ நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே உள்ளே வந்திருப்பாங்க. தென் நீங்கள் 8 பேர் சேர்ந்து நனையதை பார்த்து ஊர் மக்களும் நினைஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஓடுறதை பார்த்து பாய்ஸ் வரதை பார்த்து பின்னாடி குதிரைங்களும் வர வேகமாக எல்லாருமே வர வந்து நனைஞ்சிக்கிட்டே வந்து வீட்டில் நிற்பீங்க. நின்னதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தா உங்களை பேத்தின்னு சொன்ன அந்த பாட்டி வந்துட்டு இது ஸோ அவங்க வந்துட்டு என்ன இது கோலம் சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் போய் உங்களோட உடையை மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே போய் அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே இல்லை ஹேரில் 8 பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ கஷாயம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஹயாங்லேருந்து எடுத்திருப்பாங்க. பட் மேக்ல நீங்களும் மூஞ்சி பார்த்துட்டு மண்டை ஆட்டிருப்பீங்க. அதோட முடிச்சது. லெட்ஸ் கண்டினியூ தி பார்ட் 9. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடியவே முடியாது, நான் வந்து குட்டிக்கவே மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளோட பாய்ஸ் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ நீ எடுத்து இதை குடிக்கிறியா இல்லையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் பாட்டி, தயவு செஞ்சு எனக்கு வேணாம், விட்டுருங்களேன், வேற எது கொடுங்க, தயவு செஞ்சு இது மட்டும் வேணாம். வேற என்ன வேணும்? எனக்கு குலாப் ஜாமுன் வேணும். குலாப் ஜாமுனா அப்படின்னா ஐயோ தெரியா, அதாவது அது இனிப்பு எது வேணும்? இனிப்பு பலகாரம் வேணும். இல்லையா நீ, உனக்கு வால் அதிகமாகிடுச்சு, மழையில் நனைஞ்சிட்டு சூடாக எது கேட்பேன்னு பார்த்தா உனக்கு இனிப்பு வேணுமா? இனிப்பு ஒழுங்காக இதை எடுத்து குடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்க, வேணாம் பாட்டி, எடுத்து குடியில ராணிலாம் ஜலதோஷம் பிடிச்சிக்கும், அப்புறம் போகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதுதான் தேவையா? அதுக்கு இதை குடிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அப்போ மட்டும் காய்ச்சல் வராதா? வரும், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நீ குடிச்சிட்டின்னா உனக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாட்டி சொல்கிறது கரெக்டாக இல்லையா ராணி, குடி. இல்லை ஜென், எனக்கு வேணாம். அப்போ சரி, நீங்கள் போங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், அவளை நான் குடிக்க வைக்கிறேன். ஆனால் நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன்ல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு, இப்போ எடுத்து குடிக்கிறியா இல்லையா? குடிக்க மாட்டேன். குடிக்கிறியா இல்லையா? மாட்டேன் ஆரம், எனக்கு வேணாம், அது கசக்க தான் செய்யும். நான் வேணா அது ஸ்வீட்டாக மித்தருவா. போய் சக்கரை போட்டு கொண்டா, போ அப்படிங்கிறீங்களா? சக்கரை போட மாட்டேன். அப்புறம் சக்கரை போடலைன்னா எப்படி இது இனிக்கும்? வெல்லம் போடுவியா? இல்லை. ரெண்டுமே இல்லைன்னா கருப்பட்டி? இல்லை. அப்புறம் எப்படி இது இனிக்கும்? நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த கஷாயத்தை விட்றாங்களா? பாவி, என்ன பண்ணுறாராம்? என்ன ஒன்று இதுதான் கஷாயம் குடிக்க வைக்க முடியும், நான் என்ன பண்ணுறது? நீ ஒழுங்கா அப்பயே குடிச்சிருக்கணும்ல. ஐயோ அப்படிங்கும்போது பாய்ஸெல்லாம் ஷாக்காக பார்க்குறானுங்க. ஆரம், என்ன பண்ண? நம்மளோட மேக்னிலாம் ஐயா இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? தான் தெரியுதுல, வாங்கடா, நம்ம நீங்கள் பண்ணாத அதை பண்ண மாதிரி தான் பார்க்குறீங்க அப்படின்னாங்க. நம்ம மிச்சம் பாய்ஸ் அவங்கள பார்க்குறாங்களா? ஒழுங்காக நிறுத்திக்கோங்க, ஒருத்தனுக்கும் கிஸ் கிடையாது, ஒருத்தனும் பக்கத்தில் வரக்கூடாது, நான் அதுக்கு இதே குடிச்சுக்கோண்டா பாடா அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு குடிச்சிட்டு வாயிலே வச்சுருக்க முடியலையா? அதை வந்து நம்ம ஜேகே கிஸ் பண்ணி உங்கள் கணத்தை அமுத்துறான், அவன் வந்து உங்கள் வாயிலேருந்து அவன் எடுத்துக்கிறான். யோசிச்சு ஜேகே அது எச்சு, பரவாயில்ல இருந்துட்டு போதும், உனக்கு கிஸ் பண்ணது உனக்கு பெருசாக தெரியல, அதான் உனக்கு பெருசாக தெரியுதோ. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா?
அப்போ எங்களுக்கு அப்படின்னு மிச்சம் 5 பேர் வரானுங்க. வேணாம், எவனும் பக்கத்தில் வரக்கூடாது, ஒருத்தனும் பக்கத்தில் வரக்கூடாது. வந்தீங்க நறுக்குன்னு பிடிச்சி கடிச்சிருவேன். லிப்பில் தானே கிஸ் பண்ணுறீங்க, லிப்பை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் அதே மாதிரி தான் பண்ணுறான். ஸோ நீங்களுமே குடிச்சிட்டிங்க, அவங்களுமே குடிச்சிட்டாங்க, கஷாயம் மொத்தமாக காலி. நீங்கள் பார்த்துட்டு பாவீங்களா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அறைக்கு போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஏய் இருல ராணி, எதுக்கு இன்னொரு ரவுண்டு போகவா, பிஞ்சிரும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு அந்த பாட்டி வராங்க, கிளாஸ் எல்லாமே காலியாக இருக்குது. இப்படி நீங்கள் அவங்கள குடிக்க வச்சிங்க, அவள் கஷாயனாலே ஓடுறாளே, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. சரிங்க ராஜா, நீங்கள் போய் உங்கள் அறையில் ஓய்விடுங்க போங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஓய்வும் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம்லாம் கலைஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே ஜன்னல் பக்கம் போய் நிற்கிறீங்க. சில்லுன்னு காற்றடிக்குது. மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த காற்று இவ்வளோ அழகாக இருக்கும். சரி, ஜில்லுன்னு காற்றடிக்குது, ஃபுல்லாக மழை, செம்ம அழகான ஒரு வியூ. நீங்கள் நின்று அதை அப்படி ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களை அறியாமே 10 நிமிஷம் பக்கமாக கண்ணு கூட சிமிட்டாமல் அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கல, கீழே போகிறீங்க. பார்த்தா இங்கே யாருமே இல்லை, அதாவது நம்மளோட பாய்ஸ் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாய்ஸை வந்துட்டு தேடி போகலான்னு பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு படுத்துட்ருக்காங்களா. நீங்கள் பார்த்துட்டு சரி தூங்குறாங்க போல், நம்ம போகலாம், லைப்ரரிக்கு வேணால் போய் பார்க்கலாம், அங்கே எதாவது புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ லைப்ரரியில் போய் பார்க்குறீங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பாய்ஸோட அவங்களோட அப்பாவோட அந்த ராஜாவோட காலம்லாம் இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த புக்ஸில் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் படித்ததை விட, அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல ஹிஸ்ட்ரி கிளாஸில், ஸோ அதெல்லாம் விட இங்கே அவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராஜாவும் என்னென்ன மக்களுக்கு செஞ்சாங்க முதல் கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, இது மாதிரி புல்லரிக்குது அதை பார்க்க. அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க நம்ம பாய்ஸோட அந்த மொத்த ஃபேமிலியுமே. இப்போல்லாம் இவங்க உயிரோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்களெல்லாம் பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. ஒருவேளை ஒரு ஆக்சிடெண்ட்டால் நான் இங்கே வரலனாலும் இவ்வளோ நல்ல மனுஷங்களையும் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. ஏன்னா என்னோடய காலத்தில் யார் உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யா இருக்காங்க ஒன்றுமே தெரிய மாட்டேன்து, ஒன்றுமே. அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்ன பண்ணுற இளையராணி? ஜிம்மன் இல்லை, தூக்கம் வரல, கலைஞ்சிருச்சு, அதான் சும்மா வந்து இது புத்தகம் படிக்கலான்னு. ஓ, என்ன புத்தகம் கையில் வச்சுருக்க? உங்கள் முன்னோர்களோட புத்தகம். என்ன உங்கள் முன்னோர்கள்? நம்ம முன்னோர்கள்னு சொல்ல. இனிமேல் ஒன்றுது எங்களுதுன்னு தனித்தனி பிரிச்செல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளுதுன்னு சேர்த்து தான் சொல்லணும், புரியுதா? புரியுது சிம்மன். அதில் என்ன அப்படி பார்த்தேன்? அதில் அவ்வளோ விஷயம் நான் பார்த்தேன். அதாவது உங்கள் தாத்தாவோட காலத்துலேருந்தே நான் பார்த்தேன். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அவ்வளோ எப்படி சொல்கிறது, இதெல்லாம் படிக்க எனக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது. அப்படியா, எங்கே எனக்கு உட்காந்து படித்து காட்டு. படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு உட்காந்துருக்கான். ஸோ வந்துட்டு கேப் விட்டுருக்கான், அவனோட லெக்கை வந்துட்டு கொஞ்சம் வைடாக ஓப்பன் பண்ணி கேப் விட்டுருக்கான். ஸோ அந்த பிளேஸில் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. அதாவது ஜிம்முன்னு வந்துட்டு உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி உட்காந்தோடனே நீங்கள் வந்து அந்த புக் படிக்கல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்முன்னு வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பேக் ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஷோல்டரில் ஃபேஸ் வச்சு கேட்டுட்ருக்கானா. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, உங்களோட தாத்தா வந்து இதெல்லாம் பண்ணார், அவங்களுக்கு அடுத்து அவங்களோட பையன் இதெல்லாம் பண்ணாங்க, இந்த மண் எல்லாத்தையும் அவ்வளோ வளமாக பார்த்துக்கிட்டாங்க,
மக்கள் வந்துட்டு ராஜ பரம்பரை, சாதாரணமான மக்கள்னு யாருமே பார்க்காம ஒரே இதில தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. எந்த ஒரு மனுஷனையும் பிரித்து பிரித்து பார்க்கல. ஜாதின்னு இருந்தது கூட அப்போவே வேணான்னு சொல்லிட்டு எல்லார் மக்களும் சமம்னு சொல்லி தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, குருவி, காட்டில் இருக்க விலங்குகள் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க இந்த ஒரு இதை பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்ல மனுஷங்கள்ல. உங்களோட உங்களோட பரம்பரையே ஏ நம்மளோட பரம்பரையே ரொம்ப நல்லவங்கள. எல்லாருமே இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா ஜெமன். அப்படியா? நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சந்தனக்கட்டை அப்படி கூப்பிடாத ஜெமன். என்ன பண்ணுறது, உன் பக்கத்தில் வந்தாலே சந்தன வாசனை தான் அடிக்குது. அப்படி தானே கூப்பிட தோணுது. அதுக்குன்னு அப்படிலாம் கூப்பிடாதீங்க இனிமே. எனக்கு எப்படி தோணுதோ அப்படித்தானே கூப்பிடுவேன். அப்படின்னு உங்களோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு கூசுது. ஜெமன் ஃபேனாக யாராவது வந்துடுவாங்க டக்குன்னு. யாரும் வரமாட்டாங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் தூங்கலையா? தூங்கினேன், தூக்க கலைஞ்சிருச்சு, அதனால தான். ஓ சரி விடுங்க. இங்கே நூலகத்தில் இருக்கிறா அவரே இது வந்துட போகிறாரு, விடுங்க. அவர்லாம் வரமாட்டார். ஏன்? அவரோட மனைவிக்கு பிரசவம்னு சொல்லிட்டு அவர் விடுமுறை எடுத்துகிட்டு போயிருக்கார். அவர் வரமாட்டார். புறவலட்சுமன் விடுங்க. விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை சைடாக திருப்புறாரு. ஸோ அவங்களோட ஃபேஸை கட் பண்ணி, இளையராணி நீ இவ்வளோ அழகு தெரியுமா, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், நீ எவ்வளோ அழகு தெரியுமா, நீங்களும் தான் அழகு, நீங்கள், உங்களோட அண்ணன், உங்களோட தம்பி, நீங்கள் எல்லாருமே தான் அழகு, எல்லாருமே அவ்வளோ அழகு, மனசுலேயும் சரி, குணத்துலேயும் சரி, மேல் தோற்றத்துலேயும் சரி, அவ்வளோ அழகான மனுஷங்க நீங்கள் 7 பேரும். உங்கள் 7 பேரையும் நான் பார்த்தது எவ்வளோ அதிசயம். எங்கேயோ இருந்தானா, என்னமோ யார்கிட்டேயோ எப்படியோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை உங்ககிட்ட வந்து இவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னா, கடவுள் எப்படி இப்படியெல்லாம் முடிச்சு போகிறாருல்ல. பரவாயில்லையா நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட. சரி, எனக்கு முத்தம் தரியா? பொங்க ஜிம்மனால நான் தரமாட்டேன். இளையராணி தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம். சரி ஓகே, கண்ணை முடுங்க. மாட்டேன். கண்ணை முடுங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு கண்ணை ஜிம்மனும் மூடுறாரு. நீங்கள் போயிட்டு அவரோட கண்ணத்தில் என்ன பண்ணுற? முத்தம் கொடுத்தேன், கன்னத்தில் சொல்லலை, அப்புறம் உதட்டில். முடியாது போங்க ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் லைட்டாக வெக்கப்பட்டு ஓடுறீங்களா? ஸோ அங்கே இருக்கிற ஒரு புக் ரேக்குக்கிட்ட வந்து நம்ம ஜிம்மன் உங்களை மறைச்சிட்டாரு. ஸோ மறைச்சி நிற்க வச்சுட்டு, ஜிம்மன் வேணாம் விட்டுருங்களாம், ஒரே ஒரு முத்தம் நீயா கொடுத்தா ஒன்று, நான் எடுத்துக்கிட்டால் நிறைய எடுப்பேன். வேணா ஜிம்மன். அப்படியே பொறுமையாக ஒரு கழுத்துக்கிட்ட இருந்து கையை கொண்டு வந்து அவங்க ஃபேஸை கட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக பேஷனேட்டாக அவ்வளோ லவ்வோடு கிஸ் பண்ணுறாரு அவங்க லிப்பில். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அது அவ்வளோ மைல்டாக போகுது அந்த கிஸ். ஸோ உங்களுக்கு அந்த கிஸில் வந்துட்டு அவ்வளோ லவ் தெரியுது உங்களுக்கு. அந்த உங்கள் மேலே வந்துட்டு எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ லவ் தருது. ஸோ கொஞ்சம் கழிச்சு போதும் ஜெமன், போகலாமா? போகலாமே, லைட்டாக வலிக்குது, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் அப்படி செவன்னு சாந்து போச்சு. உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் பிங்காக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க கரெக்டாக. அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க வரோண்ணா. 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? நூலகத்துக்கு போயிட்டு வந்தோம். ஓஹோ, 2 பேருமே போனீங்களா? முதல்ல வாங்கிட்டு போயிருந்தா. ஐயோ சாரி, முதல்ல இளையராணி போயிருந்தா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம். ஓ சரி. என்ன படிச்சிங்க? அங்கே உங்களோட முன்னோர்களை பற்றி நான் படித்தேன் தெரியுமா? அது சரி இளையராணி, என்னாச்சு உனக்கு? ஏன்
இல்லை மூஞ்செல்லாம் சிவந்திருக்கு. உன்னோட உதடு ஏன் இவ்வளோ சிவப்பாக இருக்குது? ஆ என்னாச்சு உனக்கு? காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ இல்லை ஜேகே, இல்லை. ஜேகேவா? அது ஜங்குக்க சுருக்கி ஜேகே. ஓ சரி சரி. இது அதெல்லாம் சரி. ஏன் உனக்கு இப்படி சிவப்பாக இருக்க மூஞ்சு? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. அவ்வளோ நீ காய்ச்சல்லாம் அடிக்கலையா? அப்படியே உனக்கு மூஞ்செல்லாம் சிவப்பாக இருக்குது சொல்லு. அது வந்து ஒரு எலியை பார்த்து பயந்துட்டா, அதான். எலியை பார்த்து பயந்தியா? நூலகத்தில் எலி இருக்கவே இருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்புறம் எப்படி? அது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? சரி வாங்க 3 பேர் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நாங்கள் அப்படின்னு நம்ம பாய்ஸ்லேயே கேட்குறாங்களா? நீங்களும் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கீழே போய் உட்காந்துருக்கீங்க. சாரி, கீழே இல்லை, நீங்கள்லாம் உட்காந்து ஒரு இடத்துல பேசுவீங்களா, ஒரு பால்கனி சைட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல போய் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே உட்காந்துட்டாங்களா? நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? என்னாச்சு இளையராணி, உட்காரு. நான் எங்கே உட்காருறது? நானும் தானே இப்போ இருக்கேன். 8 சேராக போடலாம்ல. சேரா அதாவது 8 நாற்காலியாக போடலாம்ல. எதுக்கு நீங்கள் வெறும் 7 தான் போட்டு வச்சுருக்கீங்க? அதனால என்ன, உனக்கு தான் 7 மடி இருக்குல்ல, உனக்கு யாருக்கு இஷ்டமோ அவங்கக்கிட்ட நீ இப்போ உட்காந்துக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஒருத்தர் மேலே உட்காந்தா இன்னொருத்தர் கோச்சிக்க மாட்டிங்களா? இங்கே பாரு இளையராணி, நீ எப்படி நினச்சிட்ருக்கியோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்களாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்றைக்குமே பொறாமையே பட மாட்டோம். ஏன்னா அங்கே எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ ஆரம்பம் இருக்காருன்னா அவருக்கு நல்லா படிப்பறிவு வரும். அவர் வந்து இந்த நாட்டில் இருக்கிற வரவு செலவு எல்லாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கான விஷயத்த செய்கிறவர். ஜின் வந்து உணவுத்துறையை வந்துட்டு எல்லாத்தையும் தீவிரமாக விசாரித்து என்னென்ன எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறவர். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்தவங்களாக தான் இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ளே போட்டின்னு வந்ததில்ல, பொறாமையும் வந்ததே கிடையாது. அதே மாதிரி தான் நீயும் எங்களுக்கு. நீ எங்களில் இப்போது என் மடியில் உட்காந்தேன்னா கண்டிப்பாக இவங்க யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ நீ ஒரு வேளை ஜிம்மன் மடியில் உட்காந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் யாரும் கோச்சிக்கவே மாட்டோம். ஏன்னா நீ எங்களோட மனைவி, என்னோட மனைவி இல்லை, எங்களோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே டேரெக்டாக போய் ஜேஹப் பக்கத்தில் வந்தீங்கன்னா, பேசி பேசி மயக்கிட்டீங்களா ஹயாங் அப்படின்னீங்க. ஸோ இல்லை ஜேகே, நான் இப்போ ஜேஹப் மடியில் உட்காந்துக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன் மடியில் உட்காந்துக்கிறேன், ஓகே? அப்போ எங்கள் முடியல அட பாவீங்களா, இப்போ என்னடா சொன்னீங்க? சும்மா தான் சொல்கிறோம். சரி, நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது, நீங்கள் உம்முனே உட்காந்துட்ருக்கீங்களா? அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு, ஏன் இளையராணி எதுவுமே பேசாமல் இருக்கே, எது பேசலாம்ல? நீங்கள் எல்லாருமே ராஜ்யத்தை பற்றியே தான் பேசிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் யாரும் உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களா? ராஜ்யம் நல்லா இருந்தால் தானே நாம்ளும் நல்லா இருக்க முடியும். இதெல்லாம் எங்களை பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்ல? உங்களுக்குன்னு எந்த சந்தோஷமும் தனியாக கிடையவே கிடையாதா? எப்போ பாரு ராஜ்யம் மக்கள், விலங்குகள், காடு, ஏன் இப்படி? உங்களுக்குன்னு எதே சந்தோஷத்தை தேடிக்கவே மாட்டிங்களா? எங்களுக்கான ஒரே சந்தோஷம்னா அது இப்போ இருக்கிறது நீ மட்டும்தான். இதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஐயோ நல்லா பேசி மயக்கிறீங்க வி. அதில்ல உங்களுக்குன்னு எதுவும் தோணாதா? தனியாக எங்கேயாவது வெளியே போகணும், எதாவது வெளியூருக்கு போகணும், அட்லீஸ்ட் காட்டுக்குள்ளே சும்மாவே இது போய் சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி எதுவுமே தோணுது கிடையாதா? எதுவுமே தோணுது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்து நாங்கள் தானே இந்த ராஜ்யத்தையே பார்த்துக்கணும். எங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கும் போது நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனாலும் உங்களை பற்றி கொஞ்சமேது யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதேது ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் உங்கள் பர்த்டே விஷனாலும் தாராளமாக சொல்லுங்கள், நம்ம வீடியோ போட்டுடலாம்.